இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் மணி வந்து நிறைய பேரண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம காலத்துலலாம் அவ்வளோலாம் கிடையாது. 10 rupees வச்சிருக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. சின்ன வயசுலேயே நம்ம கூட போகும்போது இனி சூப்பர் மார்க்கெட்டோ இல்லாட்டி ஏதாவது ஷாப்ஸ்னால் நம்ம கூட போயிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்கள பர்ச்சேஸ் பண்ண சொல்லணும். அப்போ தான் வந்து எய்தர் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு நெட் பேங்கிங்கோ இல்லை ஒரு டெபிட் கார்டோ இல்லை யூபிஐயோ ஏதோ ஒரு விஷயம் அதில் இருந்ததுனாக்கா பேரண்ட்ஸ் வந்து 1000 rupees போட்டதை இவங்க ஒவ்வொரு 6th yearலேருந்து 1000 வந்து ஸ்டெப் அப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதே போல் நம்ம டெய்லியுமே சில பேர் வந்து அதை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும். ஏன்னா அந்த வயசு அந்த மாதிரி. அதே போல் வந்து ட்ரேடிங் அண்ட் ஆப்ஷன் சொல்லுவோம், F&O சொல்லுவோம். இதிலெல்லாம் வந்து ட்ரை பண்ணிடக்கூடாது. இப்போ ஆண்களை விட பெண்கள் மணியை அப்ரோச் பண்ணுற விதம் ரொம்பவுமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லை மேம்? ஸோ அந்த வகையில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இது எந்த மாதிரியான இம்பேக்டை க்ரியேட் பண்ணும்? நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஜென்ஸுக்கும் ஃபீமேல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க காலேஜோ இல்லை ஸ்கூல் படிச்சுட்டு காலேஜ் இந்த மாதிரி பீரியட்லேருந்தே அந்த கேர்ள்ஸ் வந்து அதை பிளான் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். விமன் ஃபினான்ஷியலாகவே ஸ்ட்ராங்காக இருக்க உங்களுடைய அட்வைஸ் என்னவா இருக்குமா? கண்டிப்பாக வந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டர்பிரினராக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, Taste the Daily. நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும் 7200040619. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் விஜய் ரக்ஷயா பார்த்தி. இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க அனிதா மோகன், சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் தான். வணக்கம் மேம். வணக்கம். இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் இல்லைனா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஈக்விட்டி மார்க்கெட்டில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? அவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்னவா இருக்கும்? ஸோ நல்ல ஒரு கொஸ்டின் இது. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் மணி வந்து நிறைய பேரண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம காலத்துலலாம் அவ்வளோலாம் கிடையாது. 10 rupees வச்சிருக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. இன்னைக்கு பசங்க கிட்ட நல்ல கேஷ் ஃப்ளோ நிறைய இருக்குது. பர்த்டே பார்ட்டி அது இதுன்னு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக வந்து நம்மளுடைய வீடியோஸ் அவங்க பார்த்து அட்லீஸ்ட் ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க பண்ணாலே அவங்களுடைய ஃப்யூச்சரோட வெல்த்தை வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா பேரண்ட்ஸ் நம்மளுடைய இந்தியன் கல்ச்சர் என்னென்னா ஒரு எமோஷனல் ஃபீலிங்ஸும் சரி ஃபினான்ஷியலாகவும் வந்து பேரண்ட்ஸ் வந்து நம்மளுடைய பசங்களை வந்து செல்லம் கொடுத்து ஒரு இதுவாகவே வச்சுருப்பாங்களே தவிர அவங்களுக்கு அந்த எஜுகேஷன்றது நம்ம வீட்டு அளவுலேயும் கிடையாது, காலேஜ்னு சொல்லி கொடுக்கறது கிடையாது. ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா பசங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே நம்ம கூட போகும்போது இனி சூப்பர் மார்க்கெட்டோ இல்லாட்டி ஏதாவது ஷாப்ஸ்னால் நம்ம கூட போயிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்கள பர்ச்சேஸ் பண்ண சொல்லணும். அப்போ தான் வந்து பார்கெயின் பண்ண தெரியும், டிஸ்கவுண்ட்ஸ் பண்ண தெரியும். இல்லை பேங்க்குக்கு கூட்டிகிட்டு போனால் அது எப்படி அந்த ஃபினான்ஷியல் இதை நம்ம ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு வந்து பசங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே பண்ணும்போது அட்லீஸ்ட் இது ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வரும் பார்த்தீங்களா. ஸோ எல்லாமே நமக்கே தெரியும். பசங்களுக்கு என்ன தெரியும், அவன் மொபைலில் தான் நோண்டிட்டு இருக்காங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு இதிலெல்லாம் இன்வால்வ் பண்ணணும். ஸோ நிறைய விஷயத்த இதை பண்ணினாலே அந்த குழந்தைங்களுக்கான அந்த ஒரு பேசிக் ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜி வந்துடும். செகண்ட் வந்து இன்னைக்கு 500 rupees ஒரு பேக்கெட் மணி இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் 100 rupees கூட நீ சேவ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றது இன்னைக்கு நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டில் இருக்குது. அப்போது அந்த 100 rupees அவங்களுக்கு பண்ணினாலே ஓவர் த பீரியட் ஒரு நல்ல ஒரு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டாக அவங்க கையில் இருக்கும் அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்ட் டைமாகவும் இன்னைக்கு நிறைய பேர் படிச்சுட்டே வேலைக்கு போறாங்க. கரெக்டா? அந்த பார்ட் டைம்ல இருக்க பசங்களுமே வந்து எனக்கு நிறைய கேட்பாங்க. நான் நிறைய காலேஜுக்கு ஸ்பீச் கொடுக்க போவேன். அப்போ வந்து நான் ஒரு 8000 ஏர்ன் பண்றேன், நான் வந்து அட்லீஸ்ட் என்னால் ஒரு 2000 பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அந்த அளவுக்கு பசங்க இன்னைக்கு யூடியூப் சோஷியல் மீடியா பார்த்துட்டு நல்ல அவேர்னஸ் இருக்கு. நான் அதை மணியை என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஒரு 100 rupees 5 உங்ககிட்ட என்ன அமௌண்ட் இருக்கும் அதில் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 5% நீங்கள் எடுத்து அதை சேவ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு வேல்யூபிள் திங்ஸ் அவங்க ஃபியூச்சருக்கு இருக்கும். இப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான டாக்குமெண்ட்லாம் கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும்? எந்த ஒரு பர்சனும் வந்து பிறந்த குழந்தைக்கு கூட பேன் கார்டையும் எடுக்க முடியும். ஸோ பேன் வந்து இட்ஸ் மேண்டேட்ரி. அதுக்கப்புறம் ஆதார், இது ரெண்டுமே இருந்ததுன்னா அதுக்கப்புறம் ஒரு பர்சனல் பேங்க் அக்கௌண்ட், அது 3மே இருந்ததுனாக்கா அவங்களுக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ணிடலாம்.
மெயில் அக்சஸ் பண்ண தெரியணும். இன்னைக்கு எல்லாருமே மெயில் அக்சஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆன்லைன்லேயே நம்ம பிளாட்ஃபார்ம் ஃபிசிக்கலாக இல்லாமல் ஆன்லைன்லேயே பண்ணுறோன்னா எய்தர் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு நெட் பேங்கிங்கோ இல்லை ஒரு டெபிட் கார்டோ இல்லை யூபிஐயோ ஏதோ ஒரு விஷயம் அதில் இருந்ததுனாக்கா அவங்கள யாராக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இன்னைக்கு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலேஜாக இருக்கட்டும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்னைக்கு நம்ம பண்ண முடியுன்ற ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட்ஸ் வந்து இப்போ ஏர்ன் பண்ண அன்னைக்கு படிச்சுட்டு இருக்க பசங்கன்னு வச்சுக்கோங்களேன், பசங்களுக்கு இன்னையிலேருந்தே ஏதோ ஒரு அமௌண்ட்டை வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்களால முடிஞ்சது அவங்க அக்கௌண்ட்டில் 500 1000 ருபீஸோ ஒரு 5 வருஷம் இவங்க போட்டுகிட்டே வரட்டும். அதுக்கப்புறம் இவங்க வேலைக்கு போவாங்க இல்லையா, ஸோ அந்த வேலைக்கு அவங்க ஜாப்க்கு போனதுக்கப்புறம் இவங்க அதை வந்து வேல்யூ அன்னைக்கு பேரண்ட்ஸ் வந்து 1000 ருபீஸ் போட்டதை இவங்க ஒவ்வொரு 6th இயர்லேருந்து 1000 வந்து ஸ்டெப் அப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா எவ்வளோ வேல்யூ இருக்கும்னு நீங்களே பாருங்களேன். இப்போ பாருங்கள், எஸ்ஐபி வந்து ஒரு 1000 ருபீஸ் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுடைய 17லேருந்து 22 பேரண்ட்ஸ் தான் அந்த பசங்க பேர்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த டைம்ல ஏர்ன் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. 15% ரிட்டர்ன்ஸ் நம்ம வச்சா கூட ஒரு 5 இயர்ஸ்ல டென்யூர் வந்து 60,000 அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். ஆல்மோஸ்ட் growth ஒரு 27,000 87,342 ருபீஸ் அவங்களோட ஃபியூச்சர் வேல்யூல இருக்கும். இந்த 22 இயர்ஸ்ல வரையும் அந்த அமௌண்ட் இருக்கும்போது 23ல இருந்து அவங்க ஜாபுக்கு போவாங்க. அது 45 இயர்ஸ் அட்லீஸ்ட் அவங்களுடைய ஒரு க்ரூஷியல் ஏஜ்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல இந்த டைம்ல இதை ஸ்டெப் அப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க பேரண்ட்ஸ் கொடுத்ததுல இருந்து அடுத்தது அவங்க 1000 ருபீஸோட ஸ்டெப் அப் பண்ணிட்டே இருந்தோம்னா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 8,56,000 இருந்ததுன்னா growth வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியர்லி பார்த்தீங்கன்னா 26,41,956. ஆல்மோஸ்ட் அவங்க கையில் ஜஸ்ட் 1000 ருபீஸ் ஸ்டார்ட் பண்ணினது ஓவர் த பீரியட் ஒரு 45 ஏஜில் 35,86,000 இருக்குது. ஸோ இந்த கால்குலேஷனும் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஸோ 1000 ருபீஸ் ஸ்டார்ட் பண்ணினது ஓவர் த பீரியட் 45 இயர்ஸ்ல அவங்க கிட்ட நியர்லி ஒரு 35 to 40 lakhs இருக்குன்றது சச் ஒரு ஹியூஜ் அமௌண்ட். அந்த பேரண்ட்ஸ் வந்து அது சீடா அவங்க ஒரு இனிஷியேட் பண்ணி கொடுத்துட்டாலே இந்த பசங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வந்துடும். ஸ்டூடெண்ட் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அவங்க மைண்ட்ல என்ன மாதிரியான டிப்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம், அவங்க என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணலாம், எது கரெக்டாக இருக்கும்? எஸ், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னும் போது எப்பவுமே ஒரு மணியை பார்த்துட்டா சீக்கிரம் வளர்ந்துருச்சா அப்படின்லாம் யோசிப்பாங்க. எப்பவுமே வந்து நீ வீக்லி பார்த்துட்டே இருக்கக்கூடாது. இட் இஸ் ஒன்லி த லாங் ரன் தான். ஓகே, இப்போ உனக்கு எங்கேஜாக இருக்கேன், ஸோ உனக்கு ஏர்ன் பண்ண கெப்பாசிட்டி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து லாங் ரன்ல தான் இது பார்க்கணும். நான் வாரம் போய் நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை மொபைல் ஆப்பை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அதே போல் நம்ம டெய்லியுமே சில பேர் வந்து அதை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும். ஏன்னா அந்த வயசு அந்த மாதிரி. இது எல்லாமே எனக்கு லாங் டேர்மில் ஈவன் பார்த்தீங்கன்னாக்கா சம்டைம்ஸ் அவங்களோட கேபிட்டலே கூட ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் வந்து டவுன்ல இருக்க மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு அவங்க பேனிக் ஆகக்கூடாது. என்னடா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது தப்பா கரெக்டா அந்த மாதிரி யோசிக்க கூடாது. அவங்களுடைய வேலை என்னன்னாக்கா கன்சிஸ்டன்ட், டிசிப்ளின், இது ரெண்டுத்தையும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தது ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இட் இஸ் அ சூப்பர் பவர். அவங்களுக்கு என்னன்னாக்கா டைம். ஏன்னா அவங்க எங்கேஜ். ஸோ வாரன் பஃபெட் பார்த்தீங்கன்னா 11 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணிட்டு அவருடைய வெல்த் அக்யூமுலேஷன்றது 60 இயர்ஸில் டிக்ளேர் பண்ணாங்கன்னா அவர் அப்போ அந்த எங்கேஜோடைய பவர் ஆஃப் கம்பவுண்டிங் தான் அவருடைய ஏஜ் வேர்ல்டோட வெல்த்தியஸ்ட் பர்சன்னு நம்ம சொல்கிறோம் எல்லாரும். அதே போல் தான் அந்த எங்கேஜில் கன்சிஸ்டண்ட்டாகவும் டிசிப்ளினாகவும் பண்ணிட்டு டே டு டே நான் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. அதே போல் பசங்க வந்து என்ன பண்ணணும்னாக்கா இப்போ எப்படி மந்த்லி மொபைலில் ரீசார்ஜ் பண்ணுறோமோ அதே போல் ஆட்டோமேஷன் பண்ணிடணும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மந்த்லி என்னுடைய அமௌண்ட்லேருந்து 1000 500 இல்லை 100 ருபீஸ் எதுவாக இருந்தாலும் ஆட்டோமேஷன் பண்ணிட்டா மந்த்லி ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி அது வாட்டுன்னு அந்த அமௌண்ட் போயிட்டே இருக்கும். இதுதான் அவங்களுடைய ஓவர் த பீரியட் ஒரு வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக. இப்போ ரியல் லைஃப்பில் உங்ககிட்ட ஸ்டூடெண்ட் யாராச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா? ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமா? ஸோ நீங்கள் கேட்ட ஒரு கேஸ் ஸ்டடியை நான் லைவாக சொல்கிறேன். அர்ஜுன் சொல்லிட்டு அவன் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட். அவன் வந்து இப்போ ஐ திங்க் 3rd இயர் படிச்சுட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே அவன் ஸ்டார்ட் பண்ணான். 500 ருபீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய இப்போ அதோடைய கால்குலேஷன்ஸ் நான் சொல்கிறேன் அவருக்கு எந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு. ஸோ 500 ருபீஸ் மந்த்லி ஸ்டார்ட் பண்ணது டென்யூர் வந்து 5 இயர்ஸ் நான் கம்ப்ளீட்டாக அவன் சொன்னால் என்னுடைய யூஜி பிஜிக்கும் எனக்கு அது கண்டினியூ நான் பண்ணிகிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் லைஃப்லாம் கண்டினியூ பண்ணுற பிளான் தான். நான் சொன்னேன் ஒரு 5 இயர்ஸே நீ 500 ருபீஸ் படிக்கிற காலத்தில் 500 பண்ண அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோன்னு சொன்னேன். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு 30,000. ஸோ ஓவர் த ஃபியூச்சர் வேல்யூ அவருக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய க்ரோத் வந்து 42,600 இருக்குது. இப்போ இதோடைய ஃபியூச்சர் வேல்யூ இது க்ரோத் ஆகி அவருக்கு
10% ஸ்டெப் அப் பண்ணியே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 81,925. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் 4 times வந்து அது மல்டிப்ளை ஆகிடுது அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தான் அந்த பசங்க இது பண்ண ஒரு 3 yearsலேயே அவருடைய வேல்யூ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றது அவர் பார்க்குறாரு இல்லையா, அதுவே அவருக்கு வந்து ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபை அப்படிங்கிறாரு. இப்போ புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஐ மீன் பிகினர்ஸ்க்கு நீங்கள் என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுப்பீங்க? இவங்க கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ஈக்விட்டி மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போகிறது வந்து அந்த ரிஸ்க்கை வந்து மிட்டிகேட் பண்ணிவிடும். ரிஸ்கே கிடையாது. நிறைய பசங்க என்ன பண்ணுறாங்க, டைரக்ட் ஷேர்ஸில் பண்ணணும், அதை பற்றி எந்த நாலேஜும் இல்லாமல், அதே போல் வந்து ட்ரேடிங் அண்ட் ஆப்ஷன் சொல்லுவோம், F&O சொல்லுவோம், இதிலெல்லாம் வந்து ட்ரை பண்ணிடக்கூடாது. ஸோ இனிஷியலாக ஒரு சின்ன அமௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ ஈக்விட்டி மார்க்கெட் இஸ் கிவிங் எ வெரி குட் வெல்த்தியஸ்ட் ரிட்டர்ன்ஸ் இன் யுவர் ஃபியூச்சர் அப்படின்னு. எதையோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சாலும் ஒரு சின்ன அமௌண்ட்டில் வேணால் நீங்கள் ஷேர்லாம் டைரெக்டாக பண்ணுங்கள் ஸ்டாக்ஸில். வேறஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து நீங்கள் ஒரு 70-80% பண்ணும்போது அந்த ரிஸ்க்கை வந்து அது மிட்டிகேட் பண்ணிடுறதுனால உங்களுக்கு அந்த டென்ஷன் பேர்டன் கிடையாது. இது வந்து பிகினர்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். இப்போ ஆண்களை விட பெண்கள் மணி அப்ரோச் பண்ணுற விதம் ரொம்பவுமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல மேம். ஸோ அந்த வகையில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இது எந்த மாதிரியான இம்பேக்டை க்ரியேட் பண்ணும்? நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஜென்ஸுக்கும் ஃபீமேல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் இருக்கும். எல்லா ஒரு செக்டார்ஸ்லையும் நம்ம பார்த்தோம்னா அதே போல இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க கேட்ட மாதிரி டிஃப்ரெண்டான அப்ரோச் தான். பட் இன் கல்ச்சர் நமக்கு என்ன இந்தியன் கல்ச்சர்ல பாக்குறோம்னா ஃபினான்ஷியல் அப்சர்வேஷன்ஸ் ஆர் கல்ச்சரல் அப்சர்வேஷன்ஸ் எது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னா கண்டிப்பா கல்ச்சரல் அப்சர்வேஷன் தான் நம்ம விமனோடைய இம்பாக்டும் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன வயசுல இருந்தே பாருங்க, நம்ம வீட்டில் நம்ம ஏதாவது ஒரு ஷாப்க்கு கூட்டிட்டு போகணும்னா வீட்டில் சிப்ளிங்ஸ் வந்து ஒரு கேர்ள் இருக்கு பாய் இருக்கு அப்படின்னா பொண்ணுங்களை வந்து யாரும் கூட்டிட்டு போக மாட்டாங்க பெருசா. ஸோ பசங்களை கூட்டிட்டு போவாங்க. அப்போ இது வந்து கல்ச்சரல் ட்ரெடிஷனா இருக்கு, நம்ம எதையும் குறை சொல்லலை. அப்போ அந்த பசங்களுக்கு சைமல்டேனியஸா அம்மா அப்பா கூடவோ இல்லை தனியாவோ கடைக்கு போகும்போது அவங்க அது வந்து மணி டிரான்சாக்ஷன் கரெக்டா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க அப்சர்வ் பண்றாங்க, பார்கெயின் பண்றாங்க பசங்க. ஸோ இதெல்லாம் வந்து பை நேச்சராகவே அவங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்து கற்றுக் கொடுத்துட்றாங்க வாலண்டரியா பசங்க போறதுனால. விமன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேர்ள் சைல்டு எடுத்துக்கிட்டா ஒரு வீட்டில் ஒரு குழந்தை தான் இருக்கு, பெண் குழந்தைன்னா தெர் இஸ் எ சான்சஸ் இருக்கு. ஒரு பசங்க இல்லாத ஒரு வீட்டில் ஒரு கேர்ள் சைல்டு இருக்குன்னா நீ போயிட்டு வாமா அப்படின்னு சொல்றதுக்கான சான்சஸ். இப்படிதான் நம்மளுடைய கல்ச்சரல் ட்ரெடிஷன் இருக்கே தவிர ஸோ 2 பேர் எடுத்துருக்குல ஒரு பெண் குழந்தைய அவங்கள வாலண்டரியா அனுப்புறதுன்றது இன்னைக்கும் அது வந்து பெருசா நடைமுறையில இல்லை. நார்மலா வந்து கேர்ள்ஸ் வந்து சின்ன வயசுல தன்னுடைய ஹஸ்பண்ட், பிரதர் இல்லைன்னா பேரண்ட், இந்த மாதிரி அப்பா, இந்த மாதிரி டிபெண்ட் பண்ணியே அவங்களுடைய லைஃப் மாறிட்டு இருக்கு. ஆனால் ஒரு மோர் கரேஜியஸ் ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா விமன் கிட்ட ஒரு விஷயத்த கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு விஷயத்த கையாளுறதுக்கான ஃபினான்ஸில் பர்டிகுலராக இன்னைக்கு நிறைய பொசிஷனில் விமன் இருக்காங்க. ஸோ டாப் பொசிஷனில் இருக்காங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் இல்லாட்டி எனி ஃபினான்ஸ் மினிஸ்டரே எடுத்துக்கோங்களேன், நிர்மலா சீதாராமன். ஸோ எல்லாருமே ஒரு டாப் பொசிஷனில் இருக்க விமனோடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து இட்ஸ் என்டர்லி டிஃப்ரெண்ட். நீங்கள் அதை கொடுத்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அவங்க எந்த அளவுக்கு அதை வந்து ஸ்ட்ராட்டஜியை டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கல்ச்சர்லேருந்து இன்னைக்கு வந்து ட்ரெண்டு மாறிக்கிட்டே வருது. ஸோ அதில் வந்து நம்மளுடைய சூப்பர் பவராக விமன் இன்னைக்கு ஷைன் ஆகிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ ஆண்கள் கூட பெண்களை கம்பேர் பண்ணும் போது அவங்க ரொம்ப கன்சர்வேட்டிவாக தான் இருப்பாங்க. மணியை எடுத்த உடனே எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்லேயுமே ஸோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியா இல்லை அது பேட் வேவா? இதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் கிளியராக சொல்லுங்க. சரி, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வீட்டை கவனிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஸோ மல்டி ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஒரு லேடிஸ்க்கு இருக்கும். அப்போ அவங்க வீட்டில் எப்படி மானிட்டர் பண்ணுறாங்களோ அதே போல தான் அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்லேருந்து வெளியே வரும்போது எய்தர் அவங்க ஒரு ஒர்க்கிங் விமனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆண்டர்பிரினராக இருந்தாலும் சரி, இல்லை டாப் பொசிஷனில் அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த வே அப்ரோச் வந்து என்டர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே தவிர அந்த இடத்துல கன்சர்வேட்டிவ் தான் இருப்பாங்க கண்டிப்பா ஓரளவுக்கு. அதாவது ஜஸ்ட் லைக் தட் ஒரு விஷயத்த தூக்கி கையில இருந்து கொடுத்துடவே மாட்டாங்க. ஜென்ஸ் வந்து ஈஸியா அதை யோசிக்க மாட்டாங்க. இவங்க என்ன யோசிப்பாங்கன்னா நாளைக்கு என்ன பண்றது, இப்ப வீட்டுக்கே எடுத்துக்கிட்டாலே நாளைக்கு என்ன சமைக்கிறது, இல்ல நாளைக்கு பசங்களுடைய ஃபியூச்சர் என்ன, இதுதான் அவங்களுடைய இன்பில்ட்டான மைண்ட். அதே மாதிரிதான் அவங்க ஃபினான்ஸை கையாண்டாலும் ஸோ ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்,
ஃப்யூச்சருடைய கோல்ஸ் என்கிட்ட இருக்கா, கரண்ட் பொசிஷனும் இருக்கா, இப்படி தான் ஹஸ்பண்டையும் வந்து இனிஷியேட் பண்ணுவாங்களே தவிர ஜஸ்ட் லைக் தட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு மென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா லைக் ட்ரேட் அண்ட் ஆப்ஷன்ஸ் இதிலெல்லாம் நிறைய அவங்க வந்து பணத்தை எழுந்துட்டு இருக்கிறதுக்கும், லேடிஸ் பார்த்தீங்கன்னாக்கா அந்தளவுக்கு ஃபீமேல்ஸ் வந்து பெருசாக அதிலெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜியில் இறங்கி நிறைய மணியை லூஸ் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ரேஷியோ ரொம்ப லெஸ்ட்டாக இருக்கும். இதுவே நமக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ ஏன் கன்சர்வேட்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கண்டிப்பாக இட்ஸ் அ ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி தவிர அது பேட் திங்ஸ் கிடையாது. பெண்களுடைய கெரியரில் ஒரு பிரேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது மெட்டர்னிட்டி பிரேக்காக தான் இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் அவங்க இண்டிபெண்ட்டாக அவங்க ஃபினான்ஷியலில் இருக்க என்ன மாதிரியான பெஸ்ட் வே இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். ஸோ 2 வகையாக நம்ம ஃபீமேல்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். ஒன்று ஒரு வீட்டில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பாங்க, இன்னொருத்தர் வந்து வெளியே போய் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு மெட்டர்னிட்டி பிரேக் அப்படின்னு ஒரு பீரியட் வருது டெம்பரவரியா அப்படின்னா அன்னைக்கும் நான் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னா கண்டிப்பாக நமக்கே தெரியும். ஸோ நமக்கு இப்போ வந்து அந்த ஒரு பிரேக் வரப்போகுது அப்படின்னா அவங்க ப்ரியாரிலி அவங்க என்ன பண்ணணும்னாக்கா இதை பிளான் பண்ணிக்கணும். ஃபினான்ஷியலி அவங்கள தன்னை மேனேஜ் பண்ணிக்கிறது, அங்கேயும் வந்து ஹஸ்பண்டு அப்பாவை டிபெண்ட் பண்ணுற அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கக்கூடாது. அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிகாஷனாகவே அந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை பற்றியான இண்டிபெண்டன்ஸ் ஒரு நாலேஜ் இருக்கணும். அது கண்டிப்பாக அவங்களுக்கு கிட்டே இருக்க ஒரு அமௌண்ட் எனி அமௌண்ட் எது இருந்தாலும் ஜஸ்ட் லைக் தட் செலவு பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதை வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 மந்த்துக்கு அந்த 1 இயர் வரையும் வச்சுக்கோங்களேன், ஒரு பீரியட் நமக்கு கூலிங் பீரியட் மாதிரி மெட்டர்னிட்டியில் வீட்டில் இருக்கும்போது அன்னைக்கு அவங்களுக்கான எக்ஸ்பென்சஸும் ஜாஸ்தி. அந்த டைமில் அவங்க வந்து ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணணும். அந்த ஒரு அதில் இருந்து அவங்க மாறுபட்டு ஓரளவுக்கு அவங்க கிட்ட இருக்க மணியை வந்து கரெக்டாக அவங்க வந்து சேவ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தாலே ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க காலேஜோ இல்லை ஸ்கூல் படிச்சுட்டு காலேஜ் இந்த மாதிரி பீரியட்லேருந்தே அந்த கேர்ள்ஸ் வந்து அதை பிளான் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்ட ஓரளவுக்கு அபெண்டன்ஸ் மணி இருக்கும். ஸோ இவங்க அந்த பிரேக் பீரியடில் நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணவும் மாட்டோம். அந்த மைண்ட் செட்டும் அந்த கிளாரிட்டியும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே இருக்கணும்னா ஒரு ஃபினான்ஷியல் எஜுகேஷன் அவேர்னஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ பொதுவாகவே பெண்கள் வந்து ஆண்களை விட எல்லா செக்டார்லையுமே பயங்கர ஸ்ட்ராங்காக தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஃபினான்ஷியலாக இன்னும் அவங்க பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு என்ன வே இருக்குது, அதை பற்றி எனக்கு கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள். ஒவ்வொரு ஸ்டேஜில் நீங்கள் சொல்கிறோமோ ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேல் டாமினண்ட்டான சொசைட்டியாக இருந்தது. பட் அது இப்போ நிறைய விஷயத்தை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ அது நல்ல ஒரு விஷயமா இருக்குது. பீப்புள்ஸ் வந்து அந்த என்ன சொல்கிறது ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய பேரண்ட்ஸ் அப்பாவாக இருக்கட்டும் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் நல்ல ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. அதை வந்து ப்ராப்பராக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தவிர அதில் நம்ம வந்து டைவெர்ட் ஆகிடக்கூடாது. எப்பவுமே ஜென்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு ஃபோக்கஸ்டாக அவங்க வந்து ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் வேணும், சீக்கிரம் நமக்கு மணி வேணும், அவங்களுக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸில் இருப்பாங்க, மணி வேணுன்ற தாட் ப்ராசஸில் ஏதேதோ டைவர்ஷன் இருக்கும். ஆனால் விமன் வந்து அப்படி கிடையாது. அவங்க வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க, கன்சர்வேட்டிவாக இருப்பாங்க. அதே போல் மணி கேபிட்டலை நம்ம எழுந்திரக்கூடாதுன்றதுல இருப்பாங்க. அதே போல் எப்படி ஹவுஸை பார்க்குறாங்களோ அதே போல் வந்து தன்னுடைய ரிட்டையர்மெண்ட், தன்னுடைய சைல்டுடைய கோல்ஸ், இப்படி ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால ஐயோ என்னோட மணி நான் சீக்கிரமாக பணக்காரனாக ஆகணும் அப்படின்ற மாதிரி எதையாவது போய் தப்பான ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோ இல்லை ஃபினான்ஷியல் ஏதோ இம்ப்ராப்பர் இதில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வார்விக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபினான்ஷியல் விமனை பற்றியான ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 0.4 to 1% வந்து எவ்ரி இயரும் ஒரு விமன் கிட்ட அவங்க கிட்ட கொடுத்த கேஷ் ஹேண்ட்லிங்கும் ஜென்ஸோடைய கேஷ் ஹேண்ட்லிங்கும் 0.4 to 1% அவுட் பர்ஃபார்ம் தான் காமிச்சிருக்காங்களா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியே வந்து அவங்க வந்து சர்வே பண்ணியிருக்காங்க ஒரு ரிசர்ச்சில். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க எந்த மாதிரியான ஹேண்ட்லிங் பண்ணுறாங்க அப்படின்றது. விமன் ஃபினான்ஷியலாகவே ஸ்ட்ராங்காக இருக்கா, உங்களுடைய அட்வைஸ் என்னவா இருக்குமா? கண்டிப்பாக வந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டர்ப்ரெனராக இருந்தாலும் சரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி அவங்க வந்து ஒரு கான்சன்ட்ரேட்டடாகவும் ஃபோக்கஸ்டாகவும் இருக்கணும். ஸோ எந்த ஒரு விஷயத்துலையும் அதே போல் அவங்க நிறைய ஃபினான்ஷியல் அவேர்னஸ் வந்து இன்றைக்கி எதையோ யூடியூப்பில் சோஷியல் மீடியாவில் பார்க்குறாங்க. அவங்க வந்து நிறைய நல்ல ஃபினான்ஷியல் லிட்ரஸி ஃபினான்ஷியல் எஜுகேஷனுக்கான பாட்காஸ்ட் இருக்குது, யூடியூப்ஸ் இருக்குது. ஃபினான்ஷியல் அவேர்னஸ் பற்றி எஜுகேஷன் தன்னை ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இன்றைக்கி யாரும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நம்ம ஸ்கூலில் படிக்கலை. அதனால் இப்போ அதை நம்ம ஒவ்வொரு லைஃப்பில் நம்ம அதை படித்தே ஆகணும் இல்லையா. அப்போ இந்த மாதிரியான சோஷியல் மீடியாவில் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதே போல் இதை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட
தன்னுடைய குழந்தைங்க கிட்ட இதெல்லாம் பேசணும். இன்னைக்கு நம்ம அதை பேசுறதே இல்லை. ஒரு டைனிங் டேபிள்ல உட்காந்து நம்ம பேசுற டாபிக்ஸ் வேற தான் இருக்கே தவிர சினிமா தான் அங்க போயிட்டு இருக்கு. சில பசங்க மொபைலை வச்சுட்டு சாப்பிட்றாங்க. இதுதான் நிறைய பார்க்குறோம். இன்ஸ்டெட் ஆஃப் தட் இந்த ஃபினான்ஷியலை பற்றி நம்மளுடைய ஃபேமிலியில் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதெல்லாம் வந்து பேசணும். ஷேர் பண்ணும்போது தான் நிறைய நாலேஜ் நமக்கு கெயின் ஆகும். இதெல்லாம் கண்டிப்பாக வந்து அவங்க பண்ணும்போது ஓவர் த பீரியட் ஒரு விமன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ரியலி சூப்பர் பவர். ஸோ அதை அவங்க வந்து எல்லா செக்டார்ஸ்லேயும் அவங்க சாதிக்கிற மாதிரி கண்டிப்பாக இந்த செக்டார்ஸில் ஃபினான்ஷியல்ன்றதை வந்து வீட்டையும் அவங்க பண்ண முடியும், நாட்டையும் அவங்க காப்பாற்ற முடியும். ஸோ இது அல்டிமேட்டாக இது விமனுடைய கையில் தான் இருக்குது. விமனாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்களுடைய கெரியரில் நல்ல க்ரோத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறத ரொம்பவுமே கிளியராக எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க மேம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச். Taste Daily. Taste the Daily. நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும் 7200 040619.